தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்றாவாறு பூசினார் போன்ற உடல்வாகு, அழகிய தோற்ற பொலிவுடன் கூடிய அமைதியான முக வடிவில் மீனை போன்ற ஈர்ப்பிசை விழிகளையும் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வசீகரமான சிரிப்பழகை மட்டுமின்றி பிரத்யேக குரல் வளத்தை தன்னகத்தை கொண்ட தோற்ற காரணிகளை உடையவர்தான் 2000 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரை வெள்ளித்திரையிலும் 2012 ஆண்டு முதல் 13 ஆண்டு வரை சின்னத்திரை தொடர்கள் என தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்த உமா சங்கரி ஆவார். பிரபல கலை நாயகி சுமித்ராவின் பாசமிகு மூத்த மகள். மலையாளம் தாய்மொழியாயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர். இப்பேற்பட்ட கலை சிறப்புகளை தன்னுள் கொண்டவரான உமா சங்கரி அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், தந்தையின் அரவணைப்பின்றி போன வேதனைமிக்க சூழல், எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், மனம் கவர்ந்த திரைப்படங்கள் யாவை, உடன் பிறந்த திரை ஹீரோயின் தங்கை யார், ஜொலித்து வந்த போதை கலைத்துறையை விட்டு ஏன் விலகினார், தற்போது தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து மீள தான் மன உறுதியுடன் போராட தயாராக இருப்பினும் அனைவருடைய பிரார்த்தனை வேண்டி வெளியிட்டுள்ள சோக பகிர்வு உள்ளிட்ட ஆவர்தம் நினைவலைகள் கூறும் வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1978 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதியன்று சுமித்ரா மற்றும் ரவிக்குமார் தம்பதியருக்கு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் திரிசூர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு செல்ல மகள்தான் உமா சங்கரி ஆவார். தாயார் சுமித்ரா வானவர் 1974 வெளியான அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் கால் பதித்து சிவாஜி கணேசன், சிவகுமார், கமலஹாசன், ரஜினிகாந்த் என முன்னணி நாயகர்களோடு இணைந்து ஹீரோயினாக நடித்தவர் மட்டுமின்றி கால ஓட்டத்தால் அம்மா கதாபாத்திர கலைஞராகவும் மாறிப்போனவர். இவரை போல தந்தை ரவிக்குமார் ஆனவர் 1977 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவர்கள் திரைப்படத்தின் மூலமாக 3 ஹீரோக்களில் ஒருவராக தோன்றி பின்னர் குணச்சித்திரம், வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவர் மட்டுமின்றி சித்தி, செல்வி, அரசி, வாணி ராணி உள்ளிட்ட எண்ணற்ற தொடர்களில் தந்தை கதாபாத்திர நாயகராகவும் வலம் வந்தவர் ஆவார். இப்பேற்பட்ட கலை பின்புலத்தை உடைய பெற்றோரின் மகளான உமா அவர்கள் பிறந்தவுடன் காதல் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி இருவரும் சட்டப்படி பரஸ்பரம் பிரிய மகள் உமாவை தனது பாதுகாப்பு மிகுந்த பாச அரவணைப்பில் மகிழ்ச்சிகரமாக வளர்க்க ஆரம்பித்தார் தாயார் சுமித்ரா அவர்கள். இதன் பேரில் தந்தையாரின் அன்பிற்கினிய அரவணைப்பின்றி மகள் வளர ஆரம்பித்தது மிகவும் வேதனையாகும். இதன் பின்னர் கால ஓட்டத்தால் தனக்கும் தனது மகளின் எதிர்காலத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அரண்மிக்க துணை அவசியம் என்ற அடிப்படையில் 1980 ஆண்டு கன்னட திரை உலகின் பிரபல இயக்குனர் ராஜேந்திர பாபு என்பவரை சுமித்ரா அவர்கள் மனம் புரிந்து கொள்ள மகள் உமாவிற்கு நேசமிகு தந்தையாகித்தான் போனார் ராஜேந்திர பாபு அவர்கள். பெற்ற தந்தையின் பாசத்தை விட அளவற்ற அன்பை செலுத்தி ஒரு தாயுமானவராக மகள் உமாவிற்கு விளங்கி வந்த வளர்ப்பு தந்தை ராஜேந்திர பாபுவின் அன்பு அளவிட முடியாததாகும். மேலும் சுமித்ரா மற்றும் ராஜேந்திர பாபுவின் அன்பின் அடையாளமாக நக்ஷத்ரா என்ற மகள் பிறந்தார். இதன் பேரில் உமா சங்கரிக்கு நக்ஷத்ரா வானவர் அதீத பிணைப்பு மிக்க தங்கையாகவும் மாறிப்போனார். இவ்வாறு பல மாற்றங்களை கடந்து வந்த உமா அவர்கள் தனது பள்ளி படிப்பை பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி சென்னையின் பிரபல SBOA மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளியில் தனது ஆரம்ப கால கல்வியை இனிதே ஆரம்பித்தவர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி படிப்பை இந்திரா காந்தி திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் இணைந்து BA ஆங்கிலம் இளங்கலை பட்ட படிப்பை முடித்து பட்டதாரியும் ஆனார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதற்கு இணங்க கலை பின்புலமிக்க பெற்றோரின் மகளாக பிறந்த உமாவிற்கு நாட்டிய கலைகளின் மீது பேரார்வம் உண்டாகத்தான் செய்தது. இதன் பேரில் ஷியாமளா பாலன் எனும் நாட்டிய குருவிடம் பாரம்பரிய நடனத்தை முறைப்படி கற்றவரை நாட்டிய அரங்கேற்றம் உமாவின் 21 வயதில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமையில் இனிதே நடைபெற்றது.
மேற்கூறிய நாட்டிய அரங்கேற்றத்தின் மூலமாக பாரதி ராஜாவின் கவனத்தை நன்கு ஈர்த்த உமாவை தமிழ் திரை உலகம் தன் பக்கம் வரவேற்கத்தான் செய்தது எனலாம். பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவருமான சீமான் அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சத்யராஜ், அருண் பாண்டியன், குஷ்பு நடிப்பில் 2000ஆவது ஆண்டில் வெளியான வீரநடை என்ற திரைப்படத்தின் மூலமாக உமா என்ற பெயரில் தனது 22ஆம் வயதில் அறிமுகமானார். கதையின்படி பொன்வண்ணன் சபிதா ஆனந்தின் மகளாக பெற்றோரை இழந்து தாய்மாமன் சத்யராஜால் வளர்க்கப்படும் பூமயில் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமானவர் திரைப்படத்தின் அறிமுக காட்சியிலேயே தேவா இசை, நா. முத்துக்குமார் பாடல் வரிகளில் சுஜாதா பின்னணியில் ஒலித்த முத்து முத்தா என்ற பாடல் மூலம் ரசிகர்கள் மனம் தொட்டிருப்பார். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனுடன் வானவில், நெப்போலியனுடன் கலகலப்பு என நடித்து வந்தவர் தேசிய விருது வென்றதும் பாரதி ராஜா இயக்கத்தில் அவரது மகன் மனோஜ் கதையின் நாயகராக தோன்றி நடித்ததுமான கடல் பூக்கள் என்ற திரைப்படத்தில் கயல் எனும் ஜோடி கதாபாத்திரத்தை ஏற்று சிலுவைகளே என்ற பாடலில் சிறப்பித்தவரை ரசிகர்கள் நன்கு உற்றுநோக்க வைத்த திரைப்படம்தான் சொக்க தங்கம் ஆகும். 2003ஆம் ஆண்டு கே. பாக்யராஜின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் முத்து எனும் விஜயகாந்தின் பாசத்தங்கை மரகதம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பிரகாஷ்ராஜ் மனைவியாக முத்திரை பதித்திருப்பார். இதனையடுத்து அருண் பாண்டியன் இயக்கத்தில் விகடன், விக்னேஷுடன் சூரி என நடித்து வந்தவரின் வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் தென்றல் ஆகும். தங்கர் பச்சான் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் நலன் கிள்ளி எனும் பார்த்திபனின் இணை தாமரை செல்வி எனும் ஹீரோயின் கதாபாத்திரத்தை ஏற்று தனது தேர்ந்த நடிப்பால் மனங்களை கணக்க வைத்திருப்பார். சென்டிமெண்ட் மனவலிகள் தரும் கதையமைப்பை கொண்ட இத்திரைப்படம் அவ்வேளையில் பரபரப்பாக பேசப்பட்டது மட்டுமின்றி வெற்றிகளையும் கண்டது. வித்யாசாகர், தாமரை பாடலிசை கூட்டணியில் ஸ்ரேயா கோஷல் பின்னணியில் ஒலித்த ஏ பெண்ணே என்ற பாடல் மூலம் உள்ளம் தொட்டிருப்பார் உமா அவர்கள். மேலும் இத்திரைப்படத்தில் கல்யாணி நாயர் பின்னணியில் ஒலித்த அடி தோழி என்ற பாடலும் மிகவும் பிரபலமாகும். இதன் பின்னர் ரமணாவுடன் ரைட்டா தப்பா, ஜெய் ஆகாஷுடன் அமுதே, நந்தாவுடன் செல்வம் உள்ளிட்ட திரைப்படங்களில் ஹீரோயினாக தோன்றி வந்தவர் 2006ஆம் ஆண்டு சத்யராஜ் நடிப்பில் வெளியான கோவை பிரதர்ஸ் என்ற திரைப்படத்தில் சிபிராஜின் இணையாக தோன்றி நடிப்பால் சிறப்பித்திருப்பார். நரேனுடன் தொடாமலே, விஷ்ணு பிரியனுடன் இலக்கணம், பிரசாந்துடன் அடைக்கலம், அர்ஜுனுடன் மணிகண்டா, புகழேந்தி தங்கராஜ் இயக்கத்தில் ரசிகர் மன்றம் உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்து வந்தவர் 2022ஆம் ஆண்டு ஹெச். வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான வலிமை என்ற திரைப்படத்தில் அர்ஜுன் குமார் எனும் அஜித்தின் தாயாராக நடித்த தனது அம்மா சுமித்ராவின் இளமை பருவ கதாபாத்திரமான லக்ஷ்மி என்ற கேரக்டரில் நடித்திருப்பார் உமா அவர்கள். அதாவது தனது தாயார் சுமித்ராவுடன் இணைந்து உமா நடித்த ஒரே தமிழ் படம் இதுவே ஆகும். வலிமை திரைப்படமே உமா அவர்கள் தற்போது நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. குடும்ப கதைகளுக்கு ஏற்ற தோற்ற பொலிவும், தேசிய விருது உள்ளிட்ட விருதுகளை வெல்லக்கூடிய யதார்த்த அழகிய முக அமைப்பினையும் ஒருங்கே கொண்ட உமா அவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை, தமிழ் திரையுலகம் சிறந்த வாய்ப்புகளை வாரி வழங்காமல் தவிர்த்தது என்று என்ன தோன்றுகிறது. ஒரு சிறந்த கதையின் நாயகியை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை தமிழ் திரையுலகம் என்றுதான் கூற வேண்டும். வெள்ளித்திரை மட்டுமின்றி குறிப்பிட்ட சின்னத்திரை தொடர்களிலும் பிரதான வேடங்களை ஏற்று நடித்துள்ளார் உமா அவர்கள். குறிப்பாக ராதிகாவின் தமிழ் சீரியலான சித்தி என்ற மெகா தொடரின் கதையை தழுவி கன்னடத்தில் ஒளிபரப்பான சிக்கம்மா என்ற தொடரில் தோன்றி சின்னத்திரை ரசிகர்கள் மனம் நிறைந்தவர். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் 2012ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டு வரை ஒளிபரப்பான வள்ளி என்ற தொடரிலும் 234 பாகங்கள் வரை நடித்துள்ளார். தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி 2001இல் வெளியான அம்மு பொம்மா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகிலும், 2002இல் வெளியான குபேரன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகிலும், 2006இல் வெளியான உப்பி தாதா MBBS திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் அறிமுகமான உமா அவர்களை அத்திரை உலக ரசிகர்களும் நன்கு வரவேற்கத்தான் செய்தனர். உமாவின் தங்கையான நக்ஷத்ராவானவர் தனது தாயார் சுமித்ரா, அக்கா உமாவை போல கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட திரைப்படங்களில் ஹீரோயினாக வலம் வந்தவர் மட்டுமின்றி 2011இல் ஸ்ரீராம் பத்மநாபன் இயக்கத்தில் வெளியான டு என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமானவர். இதனைத் தொடர்ந்து மருதவேலு, ஆர்யா சூர்யா உள்ளிட்ட திரைப்படங்களிலும்
கதையின் நாயகியாக நடித்தவரும் ஆவார். இவ்வாறு நடிப்பு, இயக்கம் என கலை பின்புலத்தை தன்னகத்தை கொண்டவரான உமா சங்கரி அவர்கள் 2006ஆம் ஆண்டு பெற்றோர் மற்றும் முற்றார் உறவினர்கள் ஆசியுடன் பெங்களூருவைச் சேர்ந்த மின்னணு பொறியாளரான துஷ்யந்த் என்பவரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கூறிய உமா, துஷ்யந்த் தம்பதியரின் அன்பின் அடையாளமாக ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார். 2022ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு கலை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு தனது இல்லற பொறுப்புகளை சிறப்புடன் ஏற்று நிர்வகித்து தனது கணவர், மகன் மற்றும் குடும்பம் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்தவரின் வாழ்வானது காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக திருமதி உமா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பகிர்வு அவரது நண்பர்களையும் ரசிகர்களையும் வேதனைப்படுத்தியது என்றே கூற வேண்டும். அப்பதிவில் தனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், நம்ப முடியாத அதிர்ச்சி கலந்த இந்நிலையை ஜீரணிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் எளிதல்ல எனவும், தனக்கு ஏன் இந்த நோய் ஏற்பட்டது, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்விகள் தன் மனதை ஆக்கிரமித்ததாகவும், தனக்கு மன தைரியத்தை அளித்து பெரும் ஆதரவாய் இருக்கும் கணவர் மற்றும் மகனுக்கு தனது நன்றியினை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கு கண்ணீர் பிரார்த்தனைகளுடன் நம்பிக்கையையும் ஆதரவையும் தைரியத்தையும் தந்து வரும் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும், இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாளையும் தன்னிடமுள்ள முழு வலிமை கொண்டு இந்நோய்க்கு எதிராக போராட போவதாகவும், அனைவருடைய ஆதரவால் நிச்சயம் குணமடைந்து மீண்டும் வருவேன் எனவும், ஆகவே தயவு செய்து தனக்காக பிரார்த்திக்கும்படியும் இந்த போராட்ட பயணத்தில் அனைவருடைய ஆசீர்வாதங்களை வேண்டுவதாகவும் குறிப்பிட்டு வேதனைமிக்க பகிர்வை பதிவிட்டுள்ளார் உமா அவர்கள். இதன் பேரிலேயே உமா சங்கரி அவர்கள் பூரண நலம் பெற்று வளமுடன் வாழ அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வாறு தனது தேர்ந்த அமைதிமிக்க முகபாவனைகளுடன் கூடிய நடிப்பால் ரசிகர்கள் மனதில் நிலைபெற்று போன திருமதி உமா சங்கரி அவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள புற்றுநோய் எனும் அரக்கனிடமிருந்து முழுமையாக மீண்டு பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் தனது இல்லற வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் கூடி பயணிக்கவும், ஆயுள் ஆரோக்கியத்துடன் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தித்து மனதார வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற மனம் நிறைந்த கலை நாயகியர்களான பாரதி ராஜாவின் பாசமிகு மருமகளும் மனோஜின் காதல் மிகு மனைவியும் கேரளத்தில் பிறந்து பன்மொழி நாயகியாக வளர்ந்து காதல் என்ற அன்பில் வீழ்ந்து எதிர்ப்பை மீறி திருமணம் புரிந்து இறுதி வரை பயணிக்காமல் இடையிலேயே கணவரை இழந்து முடிந்த வாழ்வாக வேதனைகளுடன் பயணிக்கும் அஸ்வதி எனும் நந்தனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், சிவாஜி கணேசனின் மனோகரா திரைப்புகழ் கதையின் நாயகி கிரிஜாவின் ஒரே பாச மகளும், தந்தையின் அரவணைப்பின்றி கொடுமைகளை சந்தித்தவரும், கமலஹாசனின் நாட்டிய போட்டியாளரும், மலையாள திரை உலகில் உச்சம் பெற்ற யதார்த்த கலைஞரும், லேடிஸ் ஹாஸ்டல், சின்ன மருமகள், பாண்டியன் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட சின்னத்திரை தொடர்களின் பிரபல நாயகியும், கார்சினோமா எனும் அரிய வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கையுடன் போராடி வரும் காளீஸ்வரி எனும் சலிமா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், ஜெமினி கணேசனின் பாசமிகு இளைய மகளும், மகப்பேறு மருத்துவர் கமலா செல்வராஜின் அன்பு தங்கையும், தேசிய விருது இயக்குனர் ஸ்ரீதர் ராஜனின் காதல் மனைவியும், ரோஜாவை தாலாட்டும் தென்றல் ஹிட் பாடலின் நினைவெல்லாம் நித்யா என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் புகழடைந்தவரும், பிரபல மருத்துவரும், உலக சுகாதார நிறுவனத்தின் மருத்துவ ஆலோசகருமான ஜிஜி எனும் ஜெயா ஸ்ரீதர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை ஹீரோயின்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றுமொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.